வணக்கம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்னைக்கு நம்ம எத பார்க்க போனா யூனிட் அண்ட் டைமென்ஷன். இந்த சாப்டர்லேருந்து எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இயருமே ஒரு கொஸ்டின் வரும். இன்னைக்கு என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போறோம்னா, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் அண்ட் டெரிவேட்டிவ் யூனிட்ஸ், லீஸ்ட் கவுண்ட், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இம்பார்ட்டன்ட் என்னன்னா சிக்னிஃபிகன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் டாபிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு யூனிட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எதுவாவது ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது அதில் லென்த் ஆகட்டும், மாஸ் ஆகட்டும், டைம் ஆகட்டும், அது ஒரு நம்பர் வச்சு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியாது. நம்பர் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 5ன்னு சொன்னேன். என் ஹைட் வந்து 5ன்னு சொன்னால் அது புரியுமா? ஜஸ்ட் நம்பர் தான் இருக்குது. இது ஒன்றுமே புரியாது. ஜஸ்ட் 5ன்னு சொன்னால் புரியாது. இப்போ 5 feet 3 inchன்னு சொன்னால் இதுக்கு ஒரு யூனிட் இருக்குல்ல. இப்போ இதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. இப்போ ஃபீட்டுங்கிறது யூனிட்டு, இன்ச்சுங்கிறது யூனிட்டு. இப்போ இதுக்கு ஒரு மீனிங் வந்துச்சு. 5 feet 3 unit. அதான் யூனிட். இப்போ நான் சொன்னால் என் ஹைட் வந்து 5 feet 3 inch. இதுக்கு ஒரு மீனிங் வந்துருச்சு. இப்போ நான் அதே வந்து ஜஸ்ட் 5 inch அதுக்கு புரிஞ்சா, அது மீனிங் இருந்துச்சா? அது வெறும் நம்பர் தான், மீனிங் இல்லை. இப்போ நம்பருக்கு மீனிங் கொண்டு வரணும்னா நான் 5 feet 3 inchன்னு சொன்னால் இப்போ ஒரு மீனிங் இருக்குது. என் ஹைட் வந்து 5 feet 3 inch ஒரு மீனிங் இருக்கா? இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போகிறோம். அங்கே வெயிட் மிஷின் இருக்குது. இப்போ அந்த கடைக்கு போய்ட்டு வெங்காயம் வாங்க போகிறீங்க. இப்போ எனக்கு 500 வெங்காயம் கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு மீனிங்கே இல்லைல்ல. இப்போ அதே 500 கிராம் வெங்காயம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த 500 கிராமுங்கிறது, இந்த கிராமுங்கிறது யூனிட். இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இப்போ 500ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மீனிங் இல்லை. எனக்கு 500 வெங்காயம் கொடுங்கன்னு சொன்னால் அவருக்கு புரியாது. இப்போ எனக்கு 500 கிராம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கிராம்னு இருக்குது. இந்த அப்போ வெயிட் மிஷின் வச்சு அவர் 500 கிராம் கொடுப்பாரு. இதுதான் யூனிட். இப்போ எதை மெஷர் பண்ணாலும் ஒரு யூனிட் வேணும். அதான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, தண்ணி எல்லாத்துக்கும் தண்ணி இப்போ எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து எனக்கு வந்து 3 தண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு மீனிங் இருக்கா? இதே 3 லிட்டர்ஸ் சொன்னால் அதுக்கு மீனிங் இருக்குது. 3 லிட்டர்ஸ் 3 லிட்டர் தண்ணி கொடுங்க, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. எனக்கு 3 தண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. புரிஞ்சா? இதுதான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஒரு நம்பரை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நம்பர் ஒரு யூனிட் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து மெஷர் பண்ண ஈஸியாக இருக்கும். புரிஞ்சா? சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுற யூஸ் ஆக தான் யூனிட் வச்சு மெஷர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபார்முலா அதுக்கு வச்சுக்கலாமா? ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ண ஒரு நம்பர் வேணும். ஒரு நம்பர் வேணும் இன்டு யூனிட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூனிட் தான். ஃபீட்டு, கிராம், லிட்டர் எல்லாமே யூனிட் தான். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ண ஒரு நம்பர் வேணும், ஒரு யூனிட் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் இப்போ பார்த்ததையே பார்க்கலாம். ஹைட்டு, என் ஹைட் வந்து என்ன? 5 feet. என் ஹைட் வந்து 5 feet. இதில் என்னது? 5ங்கிறது நம்பரு, ஃபீட்டுங்கிறது யூனிட்டு. இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு யூனிட் இருக்கணும். இப்போ ஹைட் என்ன? 5ங்கிறது நம்பரு, ஃபீட்டுங்கிறது யூனிட்டு. ஸோ என் ஹைட் வந்து 5 feet. இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ அதே வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போது வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் மெஷர் பண்ணலாம். வாட்டர் எப்படி மெஷர் பண்ணலாம்? 5 வேணாம், 1 லிட்டர், எல்லாம் லிட்டர், 1 லிட்டர். இப்போ இதில் என்னது? 5ங்கிறது ஒரு நம்பரு, எல்லுங்கிறது லிட்டர். லிட்டர் வந்து யூனிட். ஒரு நம்பர், ஒரு யூனிட், இதை சேர்த்தனா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. புரிஞ்சா? இப்போ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்லாம் இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ண ஒரு நம்பர் வேணும், ஒரு யூனிட் வேணும். அது ரெண்டையும் சேர்த்தனா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. புரிஞ்சா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். இப்போது அடுத்த டாபிக் எஸ்ஐ யூனிட்.
நம்ம ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்ல, லென்த்தை மெஷர் பண்ண ஃபீட், மீட்டர், இன்ச் இதெல்லாம் லென்த்தை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறது. ஆனால் வேர்ல்டு முழுசும் ஒரே காமன் கம்யூனிட்டியாக பண்ணுங்கிறதுக்காக எல்லா நாட்டிலையும் ஒரே டைப் யூஸ் பண்ணணும்ல, அதுக்கு தான் எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிச்சாங்க. எல்லா நாட்டிலையும் காமனாக ஒரு யூனிட் வைக்கணுங்கிறதுக்காக எஸ்ஐ யூனிட் ஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ லென்த்தை வந்து நம்ம வந்து மீட்டர் மெஷர் பண்ணுவோம் இந்தியாவுக்குள்ள, இதே அமெரிக்காவுக்கு போனால் ஃபீட்டில் மெஷர் பண்ணுவோம். ஸோ காமனாக இருக்குங்கிறதுக்காக லென்த்தை மெஷர் பண்ணோம்னா மீட்டர் வச்சுக்கலாம் எஸ்ஐ யூனிட்டில். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே மீட்டர் வச்சு லென்த்தை மெஷர் பண்ண முடியும். அதுக்காக தான் காமன் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்காக எஸ்ஐ யூனிட் ஃபைன் பண்ணாங்க. எஸ்ஐ யூனிட்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா 7 பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது, 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி லென்த். லென்த்தை மெஷர் பண்ணுற யூஸ் பண்ணுற யூனிட் வந்து மீட்டர். மீட்டருக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் எம். இப்போ அடுத்து போகலாமா? அடுத்து வந்து மாஸ். குவான்டிட்டி வந்து மாஸ். மாஸுக்கு வந்து மெஷர் பண்ணுற யூனிட் வந்து கிலோகிராம். கிலோகிராம். சிம்பிள் வந்து கேஜி. அடுத்து வந்து டைம். டைமுக்கு வந்து யூனிட் வந்து செகண்ட். சிம்பிள் வந்து எஸ். அடுத்து வந்து எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட் வந்து ஆம்பயர். சிம்பிள் வந்து ஏ. ஆம்பயருக்கு வந்து ஏ. அடுத்து வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் யூனிட் வந்து கெல்வின். சிம்பிள் வந்து கே. அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதுக்கு யூனிட் வந்து மோல். சிம்பிள் வந்து MOL. அடுத்து வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி யூனிட் வந்து கேண்டலா. சிம்பிள் CD. இதான் பேஸ் யூனிட்ஸ். 7 பேஸ் யூனிட்ஸ். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து லென்த் யூஸ் பண்ணுவோம் இந்த லெசனில், மாஸ் யூஸ் பண்ணுவோம், டைம் யூஸ் பண்ணுவோம். இந்த நீட் ஃபுல்லாக காமனாக யூஸ் பண்ணுறது இது 3 அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்பப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டும் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் லூமினஸ் இன்டென்சிட்டியும் வேறு ஏதாவது ஹையர் கிளாஸ் நீங்கள் படிப்பீங்க. இப்போ மெயினாக தெரிஞ்சுக்கணும் லென்த்து, மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரி யூனிட் போகலாம். இதில் என்னதான் இருக்கும்னா ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து பிளைன் ஆங்கிள். ஃபஸ்ட்டு வந்து பிளைன் ஆங்கிள். இதுக்கு யூனிட் வந்து ரேடியன். சிம்பிள் வந்து RD. அடுத்து சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் யூனிட் வந்து ஸ்டெரேடியன். சிம்பிள் வந்து SR. இப்போ பிளைன் ஆங்கிள் பார்க்கலாம். இப்போ பிளைன் ஆங்கிள் வந்து 2D பிக்சர். 2D தான் நம்ம பார்க்க முடியும் பிளைன் ஆங்கிள். 2D.
இதே சாலிட் ஆங்கிள் வந்து 3D, 3 டைமென்ஷன். நம்ம 3Dயில் பார்க்கலாம் சாலிட் ஆங்கிள் வந்து. இப்போ ப்ளைன் ஆங்கிள் பார்க்கலாமா? இது வந்து சர்க்கிளில் சென்டர்ல இருந்து இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். இந்த கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வந்து தீட்டா, டிகிரி வந்து தீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ஸு. அடுத்து இந்த சென்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்கள, அது வந்து ரேடியஸ் ஆர். ஸோ தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர். தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை யூனிட் என்ன சொன்னேன்? யூனிட் வந்து ரேடியன். தீட்டாக்கு வந்து யூனிட் வந்து ரேடியன். தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர். அடுத்து பிளைன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் பார்க்கலாம். சாலிட் ஆங்கிளில் இது வந்து ஸ்பியர் தெரியுதா? ஸ்பியர் மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். பாலில் சென்டர் ஆஃப் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு அந்த அவுட் லேயர் வரைக்கும் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து பார்க்க எப்போ இருக்கு? கோன் மாதிரி இருக்கு. இங்கே எப்போ இருந்துச்சு? ப்ளைன் ஆங்கிளில் சென்டர்லேருந்து இருக்கும்போது ட்ரையாங்கிள் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து கோன் மாதிரி இருக்கு. கோன் வந்து 3D. புரியுதா ஏன் 3D சொல்கிறோமோ? இது வந்து 3Dயில் இருக்கு. இப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட்டா, இங்கேருந்து அந்த எடுத்த பாயிண்ட் வரைக்கும் 6. இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணுற ஏரியா வந்து ஏரியா. இப்போ ஃபார்முலா பார்க்கலாமா? இதே மாதிரி இப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொன்னோம்? மியூ. ஸோ மியூ ஈக்குவல் டு ஏ பை ஆர் ஸ்கொயர். அங்கே வந்து எஸ் பை ஆர், இங்கே ஏ பை ஆர் ஸ்கொயர். இதுக்கு யூனிட் என்னது? என்ன சொல்கிறோம்? யோசிங்க. என்ன சொன்னோம்? சாலிட் ஆங்கிளுக்கு வந்து ஸ்டெரேடியன். புரியுதா? எஸ்டி இல்லை எஸ்ஆர், ஸ்டெரேடியன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்ப்போம்னா, ப்ளைன் ஆங்கிள் வந்து 2D, சாலிட் ஆங்கிள் வந்து 3D. ப்ளைன் ஆங்கிளில் ஜாயின் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுக்கிறோம். இங்கே ஜாயின் பண்ணுற இதை வந்து மியூன்னு எடுக்கிறோம். ஃபார்முலா வந்து டிஃப்ரெண்ட் என்ன? தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர். இங்கே மியூ ஈக்குவல் டு ஏ பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் ஸ்கொயர். ரெண்டுக்கும் யூனிட் என்ன? ரேடியன். இது ஸ்டெரேடியன். இப்போ அடுத்து என்ன பார்க்கலாமா? டைமென்ஷன். ப்ளைன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. டைமென்ஷன் ஃபியூச்சரில் பார்க்கலாம். டைமென்ஷன் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளைனும் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன் இருக்காது. டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன் இருக்காது. பட் இட் ஹேஸ் யூனிட் இருக்கு. யூனிட் என்னது? ஸ்டெரேடியன், ரேடியன். அதான் யூனிட் வந்து. இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் வேணும் அடுத்த டாபிக் போகலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டிரைவ்டு யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யூனிட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ். பேஸ் குவான்டிட்டி இது இப்போ நம்ம பார்த்த 7 குவான்டிட்டிஸும் லென்த்து, மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. இது 7மே ஃபண்டமெண்டல் யூனிட், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸ். ஒன்று இல்லாமே ஒன்று இருக்கும். இப்போ லென்த் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து மாஸ் தேவையில்ல, டைம் தேவையில்ல. இண்டிபெண்ட்டாகவே லென்த் வந்து மெஷர் பண்ண முடியும். இது 7மே இண்டிபெண்ட்டாக இருக்குது. இது கீழே எதெல்லாம் வரும்னு பார்க்கலாமா? இப்போ ஃபண்டமெண்டலில் அந்த 7மே வரும். எக்ஸாம்பிள், லென்த் வரும், மாஸ் வரும், அடுத்து செகண்ட் வரும், கரண்ட் வரும், டெம்பரேச்சர் வரும்,
அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வரும், கேண்டிலாக வரும். 7மே இது கீழே தான் வரும். இது கீழே 7மே வரும். அதுதான் ஃபண்டமெண்டல். இப்போ டிரைவ் என்னென்ன, இந்த ஃபண்டமெண்டலை வச்சு டிரைவ் பண்ணுற குவான்டிட்டி தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். Units that can be derived from base quantity or fundamental quantity are called derived units. இதை 7 குவான்டிட்டி வச்சு டிரைவ் பண்ணுறது தான் டிரைவ்டு யூனிட்ஸ். புரியுதா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏரியா எடுத்துக்கலாம். ஏரியா ஸ்கொயருக்கு எடுத்துக்கலாம். இது வந்து இது வந்து லென்த் வச்சுக்கலாம். ஏ வேணால் லென்த் வச்சுக்கலாம். லென்த் A2 ஒன்று தானே. இது வந்து லென்த்து, இது வந்து லென்த்து. ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? L இன்ட்டு L. இந்த ஏரியா என்னது? ஃபண்டமெண்டல். இந்த ஏரியா என்ன? இது ஃபண்டமெண்டல். இது ரெண்டையும் சேர்த்தனா டிரைவ் வருது. டிரைவ் பண்ணியிருக்கோம், ஏரியாவை டிரைவ் பண்ணியிருக்கோம். 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வச்சு ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் டிரைவ்டு. இப்போ ரெண்டுமே இண்டிபெண்டாக இருக்கா? ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் ஏரியா வரும். ஸோ இதுதான் டிரைவ் குவான்டிட்டி. இப்போ அதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வெலாசிட்டி பார்க்கலாம். வெலாசிட்டி என்ன? ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது? லென்த்து. டைம் டேக்குங்கிறது டைம். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் லென்த்தா, இது டைம் வந்து ஃபண்டமெண்டல். இப்போ ரெண்டையும் சேர்த்தனா டிரைவ் பண்ணுற குவான்டிட்டி வெலாசிட்டி. ஸோ நம்ம 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வச்சு ஒரு வெலாசிட்டியை எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். டிரைவ் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ஃபண்டமெண்டல் வச்சு ஒரு டிரைவ் குவான்டிட்டி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ பேஸ் குவான்டிட்டியை வச்சு டிரைவ் பண்ணுறது தான் டிரைவ் குவான்டிட்டி. புரியுதா? இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதே மாதிரி வேற ஒன்று பார்ப்போம்ப்பா. அடுத்து ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஃபோர்ஸ்னா என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இப்போ வந்து டிரைவ்னு பார்க்கலாமா? இது எப்படி டிரைவ்னு? இப்போ மாஸ்னா என்ன? கிலோகிராம். இது வந்து ஃபண்டமெண்டலா. ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி என்னன்னு பார்ப்போமா? வெலாசிட்டி என்ன பார்த்தோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆல்ரெடி இங்கே டைம் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் ஸ்கொயர் வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லென்த்து, டைம் டேக்கன்னா டைம்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன்னா டைம். இது ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிச்சது தான் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷனையும் மாசையும் வச்சு கண்டுபிடிச்சது தான் ஃபோர்ஸு. புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் லென்த்து, டைம்னா டைமு, ஃபண்டமெண்டல் ரெண்டுமே. இது ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிச்சது ஆக்சலரேஷன். நம்ம மாசையும் ஆக்சலரேஷன் சேர்த்து வச்சு கண்டுபிடிச்சது ஃபோர்ஸு. ஒன்று கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து டிரைவ்டு. இப்போது இது வந்து பேஸ் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைமும் வந்து பேஸு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட ஒன்று கண்டுபிடிச்சது தான் டிரைவ் குவான்டிட்டி ஃபோர்ஸு. புரியுதா? அப்போ என்னன்னு ஃபண்டமெண்டலை வச்சு மல்டிப்ளையோ ஒரு டிவைடோ பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் டிரைவ் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை
ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணி ஃபைன் பண்ற குவான்டிட்டி derived quantity. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணி ஃபைன் பண்ணுற குவான்டிட்டி தான் டிரைவ் குவான்டிட்டி. இப்போ அடுத்த டாபிக் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். அதை வச்சு மெஷர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஸ்மால் யூனிட்ஸ் கொண்டு வரலாம். இது வந்து சென்டிமீட்ரு, இது வந்து சென்டிமீட்ரு, இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ இதுக்குள்ளே இருக்க சின்ன லைன் டிஸ்டன்ஸ் இருக்கிறது மில்லிமீட்டர். ஸோ இந்த ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் வந்து நம்ம 1 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்னன்னு சொல்லலாம் லீஸ்ட் கவுண்ட் வச்சது. தி ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் that can be taken accurately with an instrument. இப்போ ஸ்கேல் வச்சு என்ன பண்ணால் 1 மில்லிமீட்டர். நம்ம எவ்வளோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எவ்வளோ சின்னதாக மெஷர் பண்ணாங்க தான் லீஸ்ட் கவுண்ட்டு. இப்போ நம்ம ஸ்கேலுக்கு அந்த லீஸ்ட் கவுண்ட் என்ன பண்ணோம், 1 மொத்தம் இங்கேருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்ரு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது 1 மில்லிமீட்ரு. இப்போ நம்ம ஸ்கேலுக்கு வந்து லீஸ்ட் கவுண்ட் என்ன, 1 மில்லிமீட்டர். இப்போ அடுத்த டிவைஸ் பார்க்கலாம். இது வந்து வெயிட் யூஸ் பண்ணுற டிவைஸ், வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பார்க்கலாமா. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க தான் லீஸ்ட் கவுண்ட் எப்பயுமே. இது மெஷர் பண்ணுறது கேஜியில் மெஷர் பண்ணுது. ஸோ இது வந்து 1 kg. இந்த பாயிண்டில் பார்க்கலாம். இதில் வந்து இதுவரை என்ன இருக்குது, கிராம்ஸ். இது வந்து 100 grams, இது வந்து 10 grams, இது வந்து 1 gram. ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 gram. இப்போ கேஜியில் சொல்லலாம் 0.001 kg லீஸ்ட் கவுண்ட். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்கேலுக்கும் நம்ம சென்டிமீட்டரில் சொல்லலாம். ஏன்னா சென்டிமீட்டர் தான் பேஸாக இருக்குது. சென்டிமீட்டரில் சொல்லலாம். சென்டிமீட்டரில் சொன்னால் 0.1 சென்டிமீட்டர். இப்போ இந்த டிவைஸ்க்கு சொல்லலாம், வெயிட் மெஷர் பண்ணுற டிவைஸ்க்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன, 1 gram ஆர் 0.001 kg லீஸ்ட் கவுண்ட்டு. புரியுதா? இந்த டிவைஸ்க்கு வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 gram ஆர் 0.001 gram kg. இப்போ அடுத்து இன்னொரு டிவைஸ் இருக்குது. இதுக்கு வந்து லீஸ்ட் கவுண்ட் பார்க்கலாம். இந்த டிவைஸில் என்ன இருக்குது, இது வந்து வெயிட் மெஷர் பண்ணுறது, அதாவது ஸ்டோனு, சிலிண்டர் இதெல்லாம் மெஷர் பண்ணுற டிவைஸ் இது. இதில் வந்து லீஸ்ட் கவுண்ட் என்ன பார்க்கலாமா. இப்போ இது வந்து கேஜியில் மெஷர் பண்ணும். கேஜியில் மெஷர் பண்ணுறது டிவைஸ் இது. இது வந்து 1 kg. இது எல்பின்னு கொடுத்து நம்ம கேஜின்னு எடுத்துக்கலாம். எல்பின்னு இருக்குது, நம்ம கேஜின்னு எடுத்துக்கலாம் இந்த நம்ம பார்க்கறதுக்காக. 1 kg. இது வந்து 10 gram, இது வந்து 1 gram. இந்த 0 1 gram. இப்போ லீஸ்ட் கவுண்ட் பார்க்கலாமா. லீஸ்ட் கவுண்ட் என்ன, 1 gram. 1 gram இல்லை 10 gram. இங்கே 0 இருக்கணும், இல்லாதனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம் 10 gram ஆர் 0.01 kg லீஸ்ட் கவுண்ட். புரியுதா? 10 gram ஆர் 0.01 kg லீஸ்ட் கவுண்ட்டுக்கு. இதுக்கு வந்து 1 gram ஆர் 0.01 kg லீஸ்ட் கவுண்ட். இதுக்கு வந்து 1 millimeter ஆர் 0.01 சென்டிமீட்டர் லீஸ்ட் கவுண்ட். புரியுதா? லீஸ்ட் கவுண்ட்னா இப்போ நம்ம திருப்பி ஒருத்தர பார்க்கலாமா. தி ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் தட் கேன் பி டேக்கன் அக்யூரேட்லி வித் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் லீஸ்ட் கவுண்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால் எவ்வளோ சின்ன வேல்யூ மெஷர் பண்ண முடியாதான் லீஸ்ட் கவுண்ட்.
லீஸ்ட் கவுண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் போது டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ அடுத்த டாபிக் போகலாம். இந்த டாபிக் இப்போ நம்ம அடுத்து இன்னைக்கான லாஸ்ட் டாபிக் போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்னா ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மெஷர்டு வேல்யூவில் இருக்க மீனிங்ஃபுல் டிஜிட் தான் நம்ம லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவோம். இந்த மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சா உங்களுக்கு மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு ரூலாக பார்க்கலாம். 5 ரூல் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம்ப்பா. இப்போ ஃபஸ்ட் ரூல், ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஜீரோவை தவிர மற்ற எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 5 3 7. இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு? 1 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரு, 5 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரு, 3 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், 7 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். டோட்டலாக 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது இந்த நம்பர்ஸில். 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ அடுத்து வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 2 3. இதில் எத்தனை இருக்குது? இது 1 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட், 2 வந்து 2, 3 வந்து 3. மொத்தம் டோட்டலாக 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. அடுத்து 1 5 7 8 9 6. இது எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. டோட்டலாக 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. புரியுதா? 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ அடுத்த ரூல் பார்க்கலாம். ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இங்கே ரூல் என்ன பார்த்தோம்? நான் ஜீரோ டிஜிட்ஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஜீரோவை தவிர மற்ற எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சு என்ன சொல்ல வராங்கன்னு இதில். எக்ஸாம்பிள் 2 0 0 5. இதில் நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஃபஸ்ட் ரூல் இது ஒரு சிக்னிஃபிகண்ட், இது ஒரு சிக்னிஃபிகண்ட். செகண்ட் ரூல் என்ன? ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இது சிக்னிஃபிகண்ட் நான் ஜீரோ டிஜிட்டு, இது நான் ஜீரோ, ஜீரோ கிடையாது. இதுக்கு நடுவில் இருக்க ரெண்டுமே அப்போ சிக்னிஃபிகண்ட் தான். இந்த ரூல் சொல்கிற படி பார்த்தா ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோஸ், இது ரெண்டு நான் ஜீரோ, உள்ளே இருக்குது ரெண்டு நடுவில் தானே இருக்குது, அப்போ அது சிக்னிஃபிகண்ட். அப்போ டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குதுல? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குதுல. இப்போ வேறு ரூல் பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி 5 0 0 0 6. இதில் எத்தனை இருக்குது? கரெக்ட், 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து தேர்ட் ரூல் பார்க்கலாம். இப்போ தேர்ட் ரூல் இருக்குது, trailing zeros in the number containing as decimal points are significant. டெசிமலுக்கு அப்புறம் இருக்க எல்லா ஜீரோஸுமே சிக்னிஃபிகண்ட் தான். புரியுதா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1.500. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னா நான் ஜீரோஸாக சிக்னிஃபிகண்ட், இல்லை ரெண்டு நான் ஜீரோ நடுவில் இருக்கிறது சிக்னிஃபிகண்ட். தேர்ட் ரூல் என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஜீரோஸாமே சிக்னிஃபிகண்ட் தான். இப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4. இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்போ தான் 2 ஜீரோவும் இருக்குது. ஸோ இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. அடுத்து 356.500. இதில் எத்தனை இருக்குது? இதில் 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. புரியுதா? உங்களுக்கு தேர்டில் மட்டும் குழப்புற மாதிரி இருக்கும். 5 ரூலே பார்த்து திருப்பி என்ன இருக்குன்னு சொல்கிறேன் திருப்பியும், அப்போ புரியும். இப்போ ஃபோர்த் ரூல், லீடிங் ஜீரோஸ் ஆர் நான் சிக்னிஃபிகண்ட். லீடிங் ஜீரோஸ்னால் 0 to left side of ஃபஸ்ட்டு நான் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இந்த எப்படி சொல்லலாம்? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன்.
இதில் வந்து 5 டிஜிட் இருக்கா, இப்போ அது 5மே சிக்னிஃபிகன்ட் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட்க்கு முன்னாடி இருக்க எல்லா ஜீரோஸுமே நான் சிக்னிஃபிகன்ட். இங்கே தானே ஃபஸ்ட்டு நான் ஜீரோ, ஜீரோ இல்லாத நம்பர், இது ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ட். இதுக்கு முன்னாடி இருக்க ஜீரோ எல்லாமே நான் சிக்னிஃபிகன்ட். அதான் இந்த ரூலில் சொல்ல வராங்க. லீடிங் ஜீரோஸ் ஆர் நான் சிக்னிஃபிகன்ட். நம்பருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஜீரோஸ் எல்லாமே நான் சிக்னிஃபிகன்ட். அப்புறம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? 2 தான் இருக்குது. 5 கிடையாது, 2 சிக்னிஃபிகன்ட் தான் இருக்குது. 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்போ தேர்டில் என்ன சொன்னோம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். பட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒரு டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ தவிர்த்து வேற ஒரு டிஜிட் இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே வந்து இதை சிக்னிஃபிகன்ட் சொல்கிறோம். இங்கே இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. புரியுதா? இப்போ அடுத்த ரூல் பார்க்கலாம், அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0.05276. இதில் எத்தனை இருக்குது? கரெக்டாக சொல்லுங்கள். 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது இதில். புரியுதா? இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல் பார்க்கலாம். ட்ரையலிங் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித்தவுட் a decimal point are not significant. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீரோஸ் வந்து நம்பருக்கு அப்புறம் இருக்க எல்லாமே நான் சிக்னிஃபிகன்ட். பாயிண்ட் வச்சுருந்தா அது இந்த ரூல் வந்து சிக்னிஃபிகன்ட். இதே பாயிண்ட் இங்கே இல்லைன்னா இது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. 2 ஜீரோ. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இருங்களேன். எக்ஸாம்பிள் 1500. இது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? நீங்கள் 4 இருக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் 4 கிடையாது. இந்த ரூல் என்ன சொல்லுது? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தால் சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ இதில் 1 சிக்னிஃபிகன்ட்டு, 5 சிக்னிஃபிகன்ட். இந்த 2 ஜீரோவும் சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஸோ அது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? 2 தான் இருக்குது. 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 105900. இப்போ இதில் பார்க்கலாமா? இது எத்தனை இருக்குது? 1. இது வந்து சிக்னிஃபிகண்ட்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா? சிக்னிஃபிகண்ட் தான். ஏன்னா 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இது சிக்னிஃபிகண்ட். இந்த 2 ஜீரோவும் கிடையாது, ஏன்னா இங்கே பாயிண்ட் இல்லை, டெசிமல் பாயிண்ட் இல்லை. இல்லாதனால 2 கிடையாது, சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ இது 1, 2, 3, 4. இது எத்தனை இருக்குது? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. புரியுதா? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. இப்போ 1 by 1 பார்க்கலாமா? திருப்பி இந்த 5 ரூலையும் ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஜீரோவை தவிர மற்ற எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோஸ், 2 நம்பருக்கு நடுவில் இருக்க 2 ஜீரோஸுமே சிக்னிஃபிகண்ட் தான். ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அடுத்து ட்ரையலிங் ஜீரோஸ் இன் நம்பர் கண்டெய்னிங் டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ டெசிமல் பாயிண்ட் இருந்ததுன்னா அதுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான், அந்த ஜீரோஸ் எல்லாமே. இப்போ அடுத்து லீடிங் ஜீரோஸ் ஆர் நான் சிக்னிஃபிகண்ட். இப்போது நம்பருக்கு இப்போது நான் ஜீரோஸ் நம்பருக்கு முன்னாடி ஜீரோஸ் வந்துச்சா எல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட். ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஜீரோஸ் வந்ததா சிக்னிஃபிகண்ட். இங்கே நம்பர் ஸ்டார்ட் ஆகுது இங்கே தான். ஸோ இது ரெண்டுமே நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். புரியுதா? ஸ்டார்ட் ஆன நம்பருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட். ட்ரையலிங் ஜீரோஸ் இன் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். இங்கே இப்போ பாயிண்ட் நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இல்லாமல் ஜீரோஸ் இருந்தால் நான் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல். புரியுதா? இன்னைக்கு அவ்வளோதான், டாபிக்ஸ் முடிஞ்சு. அடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்த டாபிக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், a physical quantity is measured and its value is found to be NU. NU என்ன சொல்லலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு டாபிக் physical quantity equal to numbers into unit. இதான் இவங்க வந்து NUன்னு கொடுத்துருக்காங்க. physical quantity equal to NU, where N is the numerical value, U is the unit. நம்ம சொன்னது தான். Then which of the following relation is true? இதில் இருக்க அதில் ரிலேஷனில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? PV equal to NU. ஸோ N is inversely proportional to U. இது நீங்கள் எப்படி கொண்டு வரேன்னு கேட்கலாம்.
இப்போ இங்கே இருக்கா PV ஈக்குவல் டு NUன்னு நம்ம NU ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ N இங்கே இருக்குது, U அந்த சைடு கொண்டு போனால் 1/U இன்ட்டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை போக வைக்கிறதுக்கு ப்ரொபோஷனல் சைன் போட்டுக்கிட்டு N இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் Uன்னு வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? D. புரிஞ்சா? N இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் U. புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அடுத்த வீடியோவில் என்ன கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். If the present units of length, time, mass are changed into 100 meter, 100 second, 1/10 kg. என்ன சொல்கிறாங்க? இப்போ இருக்க ப்ரெசன்ட் யூனிட் வந்து 1 மீட்டர் வந்து 100 மீட்டராக சேஞ்ச் ஆகுதான். 1 கிராம் வந்து 1 கேஜி வந்து 1/10 kg சேஞ்ச் ஆகுதான். 1 செகண்ட் வந்து 100 செகண்டாக சேஞ்ச் ஆகுதான். அதுக்கப்போ இது இந்த இருக்கிறது ஆப்ஷனில் எந்த ரிலேஷன் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. தி நியூ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பை 10 times, new unit of force is increased by 1/1000 times, unit of energy is increased by 1/10 times, pressure is increased by 1000 times. இப்போ 1/1 போட்டு பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு எது கரெக்டுன்னு தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி இன்க்ரீஸ் பை 10 times. ஃபஸ்ட்டு நார்மல் வெலாசிட்டிக்கு வந்து யூனிட் என்ன பார்க்கலாம். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ யூனிட் என்ன? மீட்டர் பை செகண்ட். இது வந்து வெலாசிட்டிக்கு. இப்போ வெலாசிட்டி டேஷ் பார்க்கலாம் நியூ யூனிட்டில். இப்போ 1 யூனிட் மீட்டர் எவ்வளோ? 100 மீட்டர். 1 செகண்ட் எவ்வளோ? 100 செகண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது? மீட்டர் பை செகண்ட். இந்த மீட்டர் பை செகண்ட் என்ன? வெலாசிட்டி தான் மீட்டர் பை செகண்ட். ஸோ V டேஷ் ஈக்குவல் டு V. யூனிட் சேஞ்சே ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு, ஏ ஆப்ஷன் தப்பு. இப்போ செகண்ட் B ஆப்ஷன் போகலாம். B என்ன இருக்குது? ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ்னா கேஜி, ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கு என்ன? மீட்ரு பர் செகண்டு, இந்த டைமுக்கு செகண்டு. அப்போ ஆக்சலரேஷன் என்ன? மீட்ரு பை செகண்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே போடலாமா? இங்கே ஆக்சலரேஷனுக்கு மீட்ரு பை செகண்ட் ஸ்கொயர். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலானா கேஜி மீட்ரு பை செகண்ட் ஸ்கொயர். இப்போது இந்த F டேஷ் போடலாமா? நியூ யூனிட்டுக்கு F டேஷ் ஈக்குவல் டு கேஜி எவ்வளோ டைம்ஸ் சேஞ்ச் ஆகுது? 1/10 டைம்ஸாக சேஞ்ச் ஆகுது கேஜி. 1/10 டைம்ஸா? அப்போ 1/10 கேஜி. மீட்ரு வந்து 100 மீட்டராக சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, 100 × 100 செகண்ட் ஸ்கொயர். புரியுதா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? காமனாக இருக்கிறதெல்லாம் 100 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? F டேஷ் ஈக்குவல் டு 1/, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 1000. ரிமைனிங் கேஜி மீட்ரு பை செகண்ட் ஸ்கொயர். இப்போ F என்னது நமக்கு? F வந்து கேஜி மீட்ரு பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதுக்கு பதில் F சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பண்ணால் என்ன வரும்? F டேஷ் ஈக்குவல் டு F/1000. ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? டிக்ரீஸ்டு பை F/1000. நமக்கும் அதனால் வந்திருக்கு F டேஷ் ஈக்குவல் டு F/100. அப்போ ஆன்சர் என்ன? B தான் கரெக்டு. B தான் கரெக்ட் ஆப்ஷன். புரியுதா? இப்போ நம்ம சியும் டியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு. நெக்ஸ்ட் C ட்ரை பண்ணலாம். C என்ன இருக்குது? C வந்து எனர்ஜி ஈக்குவல் டு என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி என்ன வேணால் யூஸ் பண்ணலாம்.
நம்ம கைனடிக் எனர்ஜி வச்சுக்கலாம். எனர்ஜி ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர். மாஸுக்கு என்ன யூனிட்டு? கேஜி. இந்த ஹாஃபை விட்டுலாம், அது கான்ஸ்டன்ட் தான், அதுக்கு அதை விட்டுலாம். கேஜி மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டி வந்து மீட்டர் பை செகண்டு, ஸ்கொயர் போட்டால் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதா? இப்போ எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா யூனிட் வந்து கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நியூ எனர்ஜிக்கு பார்க்கலாம். நியூ யூனிட்டுக்கு இ டேஷ் வச்சுக்கலாம். இ டேஷ் ஈக்குவல் டு 1/10 மேலே 100 × 100 மீட்டர் ஸ்கொயர் பை 100 × 100 மீட்டர் ஸ்கொயர், சாரி செகண்ட் ஸ்கொயர். எதுக்கு 200 இங்கே போட்டிருக்கோம்? ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, ஸோ 2 டைம் போட்டிருக்கோம். புரியுதா? இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், காமனாக இருக்கலாம். இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100. என்ன இருக்குது மிச்சம்? 1/10 கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆனது எனர்ஜி யூனிட். ஸோ நம்ம இதை வந்து ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இ டேஷ் ஈக்குவல் டு 1/10 இ. ஆனால் ஆப்ஷன் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் பை 10 டைம்ஸ். பட் நமக்கு என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ சியும் தப்பு. ஸோ நமக்கு சியும் தப்பு. அடுத்து டி ஆப்ஷன் பார்க்கலாம். டி என்ன இருக்குது? ப்ரெஷர். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்க்கு இப்போ என்ன பார்த்தோம்? கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது கட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு மிச்சம் கிடைக்கும் கேஜி கேஜி பை மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ப்ரெஷருக்கு ஃபார்முலா, சாரி யூனிட் இது. ப்ரெஷருக்கு யூனிட் வந்து கேஜி மீட்ரு, கேஜி பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ப்ரெஷர் டேஷுக்கு போட்டு பார்ப்போமா? பி டேஷ் ஈக்குவல் டு 1/10 கேஜி பை 100 × 100. ஒரு 100 தான் வரும், ஏன்னா 1 மீட்டர் தான் இருக்குது. 100 மீட்டர் இன்ட்டு 100 × 100 செகண்ட் ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ண இருக்கும். 1/10⁷. ஏன்னா 7 0 இருக்குது. இங்கே ஒரு 0, 1 2 3 4 5 6 7. இப்போ 10⁷ கேஜி பை மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ லாஸ்ட்டாக கொண்டு என்ன இருக்கும்? பி டேஷ் ஈக்குவல் டு பி பை 10⁷, டிக்ரீஸ்ட் பை 10⁷ செகண்ட்ஸ். 10⁷ டிக்ரீஸ்ட் பை. பட் ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷனில் இன்க்ரீஸ் பை 1000 டைம்ஸ்ன்னு இருக்குது. பட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் தப்பு. இப்போ ஆன்சர் என்ன? சி தான் கரெக்டாக வந்துச்சு. நமக்கு சி தான் கரெக்டாக வந்துருந்துச்சு. சாரி, பி தான் கரெக்டாக வந்திருக்கு. ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் பை 1000 டைம்ஸ். நமக்கு அதான் வந்திருக்கு. ஸோ நம்ம பி தான் கரெக்டு. புரியுதா? இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்கு பார்க்கலாமா? இன் அ பர்டிகுலர் சிஸ்டம் தி யூனிட் ஆஃப் லென்த், mass and time are chosen to be 10 cm, 10 gram, 0.17 respectively. The unit of force in this system will be equivalent to. இப்போ நியூ யூனிட்ல ஃபோர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. இந்த நியூட்டில் சொல்லணும். கொடுத்த யூனிட்டை நம்ம யூனிட் கமெண்ட் பண்ணி எஸ்ஐ கமெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்ஐ வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து மீட்டருக்கு மாற்றிக்கலாம். 10 சென்டிமீட்டர் இருக்குது, அதை மீட்டருக்கு மாற்றினா 1 மீட்டர், சாரி 1 மீட்டரில் 0.1 மீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டருக்கு 0.1 மீட்டர். நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி 0.1 மீட்டர்னு எழுதிக்கலாம். 10⁻⁻1 மீட்டர். அடுத்து 10 கிராம். 10 கிராமு
0.01 kg. இதை 10 to the power minus 2 kg. 0.1 செகண்ட் 10 power minus 1 செகண்ட் எழுதிக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் யூனிட் என்ன? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். யூனிட் வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இதை வந்து இதை அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்கள, இது எல்லாத்தையும் எனக்கு வந்து கொடுத்தா போதும், ஆன்சர் கிடச்சிரும். இப்போ போட்டு பார்ப்போமா? எஃப் டேஷ் ஈக்குவல் டு கேஜிக்கு என்னது 10 power minus 2 kg, மீட்டருக்கு 10 power minus 1 மீட்டர் பை 10 power minus 1 செகண்ட். இப்போ சால்வ் பண்ணலாமா? சாரி, செகண்ட் ஸ்கொயர். ஸோ இன்ட்டு 10 power minus 1 செகண்ட் ரெண்டு வச்சுக்கலாம். இப்போது கேன்சல் பண்ணால் இங்கே 10 power minus 2 இருக்கா, அங்கே போயிடும். இது ரெண்டையும் சேர்த்து 10 power minus 2. மிச்சம் என்ன இருக்குது? கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் 10 power minus 1. ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் டு 0.1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது மொத்தமாக சேர்த்தனா நியூட்டன். நியூட்டன் ஈக்குவல் டு கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ எஃப் ஈக்குவல் டு 0.1 நியூட்டன். புரியுதா? அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணோம், மீட்டர் கேஜி செகண்டுக்கு. அடுத்து ஜென்ரல் யூனிட்டில் போய் கொடுத்துருக்க வச்சு யூனிட் வச்சு கண்டுபிடிச்சி அதை போட்டோம். லாஸ்ட்டில் சால்வ் பண்ணி கொண்டு வந்தது ஆன்சர். புரியுதா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் ஒரு கொஷின் இருக்குது. இப்போ இதை பார்ப்போமா? அவன் படித்த ரூல்லேருந்து பார்க்கலாம். ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அப்போது இது ரெண்டும் சிக்னிஃபிகன்ட். ஓகேவா? அடுத்து வேறு என்ன படித்தோம்? டூ ஜீரோஸ் பிட்வீன் டூ நான்-ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். இங்கே ஜீரோக்கு அப்பர் இருக்குது, ஸோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஃபிஃப்த் ரூல் படித்தோம்ல, ஃபிஃப்த் ரூல் என்ன படித்தோம்? Real zeros in a number without a decimal point are not significant. பாயிண்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் இது வந்து சிக்னிஃபிகன்ட் கிடையாது. இங்கே டெசிமல் பாயிண்ட் இல்லை, ஸோ இது ரெண்டு மட்டும் சிக்னிஃபிகன்ட், 3 and 4 மட்டும்தான். ஆன்சர் என்ன இருக்குது சொல்லுங்க? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதுதான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து அதையே சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் என்ன கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு எத்தனை இருக்குது? இது சிக்னிஃபிகண்ட்டு, இது சிக்னிஃபிகண்ட், இது சிக்னிஃபிகண்ட். இந்த ரெண்டு ஜீரோ சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா சொல்லுங்கள்? கரெக்ட், சிக்னிஃபிகண்ட் ரெண்டு ஜீரோவுமே. எந்த ரூல் படி? செகண்ட் ரூல். ஜீரோஸ் பிட்வீன் டூ நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஜீரோ வந்து ரெண்டு டிஜிட் நடுவில் இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட். இதில் அப்படி தானே இருக்குது. இது ரெண்டும் நான்-ஜீரோ தானே, 6 1 2. ஸோ இது ரெண்டு சிக்னிஃபிகண்ட் தான். அப்போ ஆன்சர் என்ன? 1 2 3 4 5. ஆன்சர் 5. புரியுதா? புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதுக்கு ஆன்சர் என்ன? 3 4 0 0. இது மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட். இதில் இது ஃபுல்லாகவே சிக்னிஃபிகண்ட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து இன்னொரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இதை பார்ப்போமா? 1.118 இன்ட்டு 10 power minus 6. இப்போ இந்த 10 power minus 6 உள்ளே கொடுக்கலாமா? 10 power மைனஸில் இருந்தால் டெசிமல் வந்து லெஃப்டில் மூவ் ஆகும். இப்போ மூவ் பண்ணலாமா? 8 1 1 1 1 மூவ் பண்ணலாமா? இங்கேருந்து இங்கே போகிறது 1 2. இப்போ ஜீரோஸ் போட வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இங்கே இருக்குது டெசிமல் பாயிண்ட்டு, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. 6 டிஜிட் தள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6.
அப்போ இங்கே பாயிண்ட் வரும். புரியுதா? இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை இருக்குது? நான் என்ன சொன்னேன், டிஜிட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்போ இருக்க ஜீரோஸ் மட்டும் சிக்னிஃபிகன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நான் சிக்னிஃபிகன்ட். இது ஃபுல்லாகவே நான் சிக்னிஃபிகன்ட். அப்போ இது 1 2 3 4 5 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட். இது ஃபுல்லாக நான் சிக்னிஃபிகன்ட். இதெல்லாம் ஜீரோஸ். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால நான் சிக்னிஃபிகன்ட். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 5. 5 தான் ஆன்சர். புரியுதா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இப்போ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும், நம்ம சால்வ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தி வேல்யூஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் சம் டிஜிட்ஸ் இருக்கு கரெக்ட் டு தி 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் ஆப்ஷன் ஆன்சரில் இருக்கும். அப்போ எதில் 3 இருக்குது? இதில் 5 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 1 2 3 4 5 5 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இது 8 இருக்குது. 1 2 3 4 5 இதில் 1 2 3 இது மட்டும் தான் 3 இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் 5 இருக்குது, 8 இருக்குது. இதெல்லாம் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? அப்போ இதுதான் ஆன்சர், பி தான் ஆன்சர். கொஷினே மென்ஷன் பண்ணிக்கலாம் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இந்த மாதிரி சிம்பிளாக யோசிங்க, சால்வ் பண்ணாமல் ஆன்சர் போடலாம் சில கொஷின்லாம். இப்போ அடுத்த கொஷின். இப்போ இதுவும் அதே மாதிரி சால்வ் பண்ணாமல் ஆன்சர் போடலாமா? இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ரூலையும் படித்து இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல் 1, ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தி ரிசல்ட்னா answer must have the same number of decimal places as the measurement with the fewest decimal point. இப்போ 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோன்னா லைக் 8.52 மெஷர் பண்ணுறோம், இன்னொன்று வந்து 8.5 மெஷர் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8.6 வச்சுக்கலாம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 6 1 1 16 17.12 வருதா? ஆனால் ஆன்சரில் நம்ம என்ன எழுதுறோம்னா 17.1 தான் எழுதுறோம். ஏன் அப்படி எழுதணும்? இங்கே கொடுத்துருக்கோம் ஃபியூவஸ்ட் டெசிமல் பாயிண்ட். எது கம்மியாக இருக்குது? இதுக்கு தான் கம்மியாக இருக்குது. ஃபியூவஸ்ட் டெசிமல் பாயிண்ட் எத்தனை இருக்குது? 1 வந்து டெசிமலுக்கு அப்புறம் இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ தான். இப்போ நம்ம ஆன்சர்லேயும் ஒரே ஒரு டிஜிட் தான் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கணும். டெசிமல் 1 வந்துருச்சு, இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் எழுதணும் கொஷினில் இருக்கிறதுல. அதான் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரிசல்ட் மஸ்ட் ஹேவ் தி சேம் நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸ் as measurement with the fewest decimal point. fewest இதுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஆன்சர்லேயே fewest இருக்கணும். புரியுதா? இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் அது மாதிரி ரூல் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். அடுத்து ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தி ஃபைனல் ஆன்சர் மஸ்ட் கேரி தி சேம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் as the factor with least number of significant figure. இங்கே என்ன பார்த்தோம்? டெசிமல் பாயிண்ட் பார்த்தோம். இங்கே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பார்க்கணும். புரியுதா? அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் டெசிமல் பாயிண்ட்டு, மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்போ இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாருங்களேன். இப்போ பாருங்களேன், ஹவு மெனி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வில் பி தேர் இன் தி கால்குலேட்டிக் சொல்யூஷன் ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம். இப்போ சால்வ் பண்ணலாமா? 29.2 minus 20.2 into 197.10 to the power 5 whole divided by 1.39. ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். மேலே இருக்கிறத சப்ராக்ஷன் மட்டும் சால்வ் பண்ணால் கிடைக்கும். சால்வ் பண்ணி சொல்லுங்கள். 9.0 கிடைக்கும். புரியுதா? 9.0 into 1.97 into 10 power 5 1.37. இப்போ நம்ம செகண்ட் ரூல் அப்ளை பண்ணால் சால்வ் பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ரூல் அப்ளை பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்கு? ஃபார் திஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தி ஃபைனல் ஆன்சர் மஸ்ட் கேரி தி சேம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் as தி ஃபேக்டர் இஸ் தி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்போ எதுக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இது ஒன்று. ஏன்னா பாயிண்ட் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் அது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். ஸோ இதில் வந்து 2 இருக்குது. இதில் வந்து இங்கே 1 2 3
3 + 5 8. இதில் 8 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஆன்சர் என்ன இருக்கணும்? 2 தான் இருக்கணும். நம்ம சால்வ் பண்ணாமே இதுதான் ஆன்சர்னு போட்டலாம். சால்வ் பண்ணாமே இதுதான் ஆன்சர். டூ தான் ஆன்சர். சால்வ் பண்ணாமே சொல்லலாம். ஏன்னா நம்ம ரூல் படித்தபடி எது கம்மியான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அதுதான் ஆன்சரில் வரணும். ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ ஆன்சர் இதானே, 2 ஆன்சர். அவ்வளோதான். நீ சால்வ் பண்ணாமே போடலாம் அதை. புரியுதா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். தி நம்பர்ஸ் 2.745 and 2.735 on rounding off to 3 significant figure, the figure will have. இப்போ ரவுண்டிங் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரவுண்டிங் ஆஃப்க்கு ரூல் இருக்குது. அதை இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய டிஜிட் வந்து இதையும் இதையும், ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் தான் இது வந்து 3 சிக்னிஃபிகன்ட் வரும். இதை போக வைக்கணும்ப்பா 5. இப்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய ஃபிகருக்கு ரைட்டில் இருக்கிறது 5க்கு கம்மியாக இருந்தால் அதை அப்படியே விட்டுறணும். 5க்கு அதிகமாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணணும். புரியுதா? இப்போ எக்ஸாக்டாக 5 இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிறது ஈவன் நம்பராக இருந்தால் அப்படியே விட்டுறணும். இப்போ 5 இருந்து அது பக்கத்தில் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணி ஈவன் நம்பருக்கு மாற்றணும். புரியுதா? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த சம்முக்கு. இப்போது 2.745 இருக்குது. எக்ஸாக்டாக 5 இருக்குது. பக்கத்தில் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 5க்கு பக்கத்தில் ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப்னா அது அப்படியே விட்டுறணும். எப்படி பண்ணணும்? 2.74 அது அப்படியே விட்டுறணும். ஆனால் 5 தானே இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது பக்கத்தில். ஸோ அதை அப்படியே விட்டுறணும். இப்போ அடுத்த இதில் 2.735 இருக்குது. 5 இருக்குது ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய நம்பரு. அது பக்கத்தில் ஆட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த 3 கூட ஒன்று ஆட் பண்ணி 4ன்னு எழுதணும். எப்படி எழுதணும்? 2.74ன்னு எழுதணும். புரியுதா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ரெண்டுக்குமே 2.74 தான். அப்போ ஆப்ஷன் டி. புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி பார்க்கலாம். Which of the following system of units not based on unit of mass, length and time alone? இது 3 மட்டும் வச்சு இருக்காத யூனிட் எதுன்னு கேட்குறாங்க. 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு MKS சிஸ்டம், மாஸ் கிலோகிராம் செகண்ட். இது 3 தானே இருக்குது, இது 3 மட்டும் தானே இருக்குது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு சியில் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், இது 3 மட்டும் தானே இருக்குது, இது ஆன்சர் கிடையாது. டியில் ஃபுட்டு பவுண்ட் செகண்ட், 3 மட்டும் தான் ஆன்சர் கிடையாது. ஃபஸ்ட்டு எஸ்ஐ சிஸ்டமில் என்ன பார்த்தோம்? 7 ஃபண்டமெண்டல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதான் ஆன்சர். இவன் நாட்டுன்னு கேட்டாலும் அதான் ஆன்சர். புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். The smallest value that can be measured by the measuring instrument is called. இப்போ தானே பார்த்தோம், என்னது இது? லீஸ்ட் கவுண்ட். கரெக்டாக சொன்னீங்க, லீஸ்ட் கவுண்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் 4.436.32, 227.2, 0.301 in approximate significant figure. ஆன்சரில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் ரூல் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டெசிமலுக்கு அப்புறம் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஆன்சர்லேயும் வரணும். இப்போ 3 வேல்யூ இல்லை, டெசிமலுக்கு அப்புறம் எதில் கம்மியாக இருக்குது? இதில் 2 வேல்யூ இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ ஆன்சர் எத்தனை இருக்கணும்? 1 மட்டும்தான் இருக்கணும். ஆப்ஷன் வச்சு சும்மா செக் பண்ணலாம். இதில் 3 இருக்குது, இதில் எதுவுமே இல்லை, இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்வியஸ்லி சி தான். உங்களுக்கு புரியுது அதில் எப்படி பண்ணுறேன்னு? கொஷினில் கொடுத்துருக்கிறதுல டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு எது கம்மியான வேல்யூ டெசிமல் பாயிண்ட் இருக்கோ அதை தான் நமக்கு போடணும் ஆன்சரில். புரியுதா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இப்போ மல்டிப்ளிகேஷன் ரூல் அதே மாதிரி யூஸ் பண்ணலாமா? தி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் இன் எக்ஸ்பிரஷன் 4.327 கிராம் டிவைடட் பை 2.51 சென்டிமீட்டர் கியூப் இஸ். இப்போ என்ன சொன்னேன்? மல்டிப்ளிகேஷன் ரூலில் அது ரூல் போய் பார்த்துக்கலாமா திருப்பியும்? எங்கே இருக்குது? இந்த
For multiplication and division, final answer must carry small number of significant figure, least significant figure. Answer இருக்கணும். இப்போ அந்த கொஸ்டின் எங்க இருக்கு? இப்போ இதில் கம்மியான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, இதில் தான் இருக்கு. இதில் 3 இருக்கு, இதில் 4 இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன இருக்கணும்? 3 தான் இருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 3. கரெக்ட். சூப்பராக போட்டீங்க. அடுத்து போகலாமா? அடுத்து இந்த கொஸ்டின் போகலாம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எதில் கேட்டிருக்காங்க? 23.023. இது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? இதுவும் சிக்னிஃபிகன்ட், இதுவும் சிக்னிஃபிகன்ட், இதுவும் சிக்னிஃபிகன்ட், இதுவும் சிக்னிஃபிகன்ட், இதுவும் சிக்னிஃபிகன்ட். டோட்டலாக 5 இருக்கு. அப்போ இது 5 இருக்கு, ஃபர்ஸ்ட் 5 இருக்கு, 5 இருக்கு. அப்போ டி கிடையாது. டியில் 4 தான் இருக்கு. டியில் 4 கொடுத்துருக்காங்க, டி கிடையாது. அடுத்து செகண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 0.0003. இது எத்தனை இருக்கு? இது சிக்னிஃபிகண்டா இல்லையா? அந்த 0 யோசிச்சு சொல்லுங்க. சிக்னிஃபிகன்ட் கிடையாது. என்ன சொன்னேன் நான்? நான் ஜீரோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வர 0 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட். இது நான் ஜீரோக்கும் முன்னாடி இருக்கு. அப்போ இது எதுவுமே சிக்னிஃபிகன்ட் கிடையாது. இந்த 3 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட். அப்போ என்ன? இது ஒன் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து இதுக்கு 1, இதுக்கு 5. அப்போ இதில் 1 இருக்குன்னு செகண்ட் ஆப்ஷன் 1 இருக்குன்னு பார்ப்போமா? இதில் 1 இருக்கு, இதில் 1 இருக்கு, இதில் 5 இருக்கு. அப்போ சி கிடையாது. அடுத்து 2.1 × 10⁻³ இது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 1, 2. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 2 தான் இருக்கு. நீங்கள் இப்படி பார்த்தாலும் 0, 0, 0, 2, 1, 1, 1, 2, 3. இங்கே சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நீங்கள் 1, 2, 3, 4, 5ன்னு போடக்கூடாது. ஏன்னா என்ன சொன்னேன்? நம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அதுக்கு ஃப்ரண்ட்டில் எதுவுமே சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ இதில் இது மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட். புரியுதா? எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? 2 தான் இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. கரெக்ட் ஆன்சர் ஏ. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து வேற ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இதை முடிச்சு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ட் இஸ் 10.845 ohm and the value of current is 3.23 ampere. The potential difference is 35.02935 volt. The value of significant figure will be. இதை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? V = IR, வோல்டேஜ் கண்டுபிடிக்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. மல்டிப்ளிகேஷனில் ரூல் சொல்லியிருக்கேன். எந்த வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். இது 3 இருக்குது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இது 5 இருக்குது. அப்போ ஆன்சரில் 3 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வரணும். அப்போ எதுன்னு பார்க்கலாமா? இதில் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, இதில் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, இதில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, இதில் 5 இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன? நமக்கு 3 மட்டும் தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் பி. புரிஞ்சா? அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் இருக்குது. அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்க டெலிகிராமில். நான் டெலிகிராம் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய் பாய்.